வெல்கம் டு அவோதா ஆன்லைன் டீச்சிங். ஸோ இப்போது இந்த டயக்ராம் எப்படி வரைகிறத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சர்க்கிள்ஸ் இருக்குது. இந்த அவுட்டர் சர்க்கிளோட அவுட்டர் சர்க்கிள் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன். இந்த அவுட்டர் சர்க்கிளோட டயமீட்டர் வந்து 219 கொடுத்துருக்காங்க. I'll be going to CATIA. ஸ்டார்ட் மெக்கானிக்கல் டிசைன், பார்ட் டிசைன். ஸோ பார்ட் டிசைன் கிளிக் பண்ணிங்கன்னா அது ரீடைரக்ட் ஆகி இன்னொரு விண்டோவுக்கு போகும். தென் we can select some plane. நான் இந்த ஒரு பிளேனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ XY பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெச்சருக்குள்ளே போகிறேன். ஸோ இப்போ ஸ்கெச்சருக்குள்ளே போனீங்கன்னா நம்ம இந்த சர்க்கிளை வரைய போகிறோம். அதனால் ப்ரொஃபைல் டூல் பாரில் சர்க்கிள் எடுத்துகிட்டு சென்டரை ஓரியன்ட் பண்ணி ஒரு சர்க்கிள் வரைகிறேன். அதனோட டயமீட்டர் வந்து 219 கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் கிளிக்கை டபுள் கிளிக் பண்ணால் 219 இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸோ 219 இந்த அவுட்டர் சர்க்கிளோட வந்து வரைஞ்சாச்சு. ஸோ இந்த அவுட்டர் சர்க்கிளுக்கு இந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸும் வெர்டிக்கல் ஆக்சிஸும் வரைகிறேன். அகைன் ப்ரொஃபைல் டூல் பாரில் ஆக்சிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வெர்டிக்கல் ஓரியன்ட் பண்ணி ஒரு லைனு ஆக்சிஸு கோயின்சைட் ஆகிருக்கு. இப்போது அகைன் பிக் பண்ணி ஹரிசாண்டல் ஓரியன்ட் பண்ணி ஒரு ஆக்சிஸ். ஸோ ஃபிட் விண்டோ கொடுத்துக்கிறேன், கொஞ்சம் இமேஜ் சின்னதாகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள், ஸோ இந்த ரெண்டு சர்க்கிள் இருக்குங்க. இது என்னோடய சென்டர் வந்து இந்த அவுட்டர் சர்க்கிளில் கோயின்சைட் ஆகிருக்கும், அந்த மாதிரி வரையணும். ஸோ அகைன் சர்க்கிள் டூல் பார் எடுத்துகிட்டு இங்கே வந்து நான் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பாயிண்ட் ஆப்ஷனில் இன்டர்செக்ட் பாயிண்ட், ஸோ இந்த ஆர்க்கையும் இந்த ஆக்சஸையும் இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதே போல் சர்க்கிள் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்டை ஓரியன்ட் பண்ணி ஒரு சர்க்கிள், இன்னர் சர்க்கிள், தென் அதே பாயிண்ட் கான்சென்ட்ரிக் சர்க்கிள், ரெண்டாவது சர்க்கிள். இப்போ வந்து இதனோட டயமீட்டர், இந்த ரெண்டு டயமீட்டர் ஆக்சுவலாக வந்து இன்னர் டயமீட்டர் வந்து 40, அவுட்டர் டயமீட்டர் வந்து 16 கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டர் will be changing it as 60, இன்னர் டயமீட்டர் as 40. ஸோ இப்போ இந்த சர்க்கிள் வரைஞ்சாச்சு. அடுத்து வந்து இந்த சர்க்கிள் வரையணும். இந்த சர்க்கிள் வந்து சம் 45 டிகிரியில் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஆக்சிஸில் இருந்து சம் 30 டிகிரியில் இருக்கும். ஆக்சுவலாக இங்கே கொடுக்கல, பட் நம்ம 30 டிகிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு ஆக்சிஸ் சென்டரை ஓரியன்ட் பண்ணி ஒரு ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிறேன். இந்த ஆக்சிஸ்க்கும் இந்த ஹரிசாண்டலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஆங்கிள் வந்து 30. ஸோ இன்டர்செக்ட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி இந்த ஆர்க்கையும் இந்த இதுவும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். தென் அகைன் ஒரு இன்னர் சர்க்கிள், இதை சென்டராக வச்சு இன்னர் சர்க்கிள் அண்ட் அவுட்டர் சர்க்கிள் வரைகிறேன். ஒரு டைமென்ஷன் கன்ஸ்ட்ரெயின் டூல் பாரில் இருக்க டைமென்ஷன் டூலை யூஸ் பண்ணி டைமென்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ அகைன் அவுட்டர் சர்க்கிளோட டயமீட்டர் வந்து 60, இன்னர் சர்க்கிளோட டயமீட்டர் வந்து 40. ஸோ இதே சர்க்கிள் தான் இங்கேயும் இருக்குது. அதனால் ஆப்ரேஷன் டூல் பாரில் மிரர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதை மிரர் பண்ணிக்கிறேன். சிமிலர்லி இந்த Avodha promises you a bright future. Learn now, pay after you land a job. Register now.